ஜப்பர் டிராவல்ஸ் வால்வோ மல்டி ஆக்சில் ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் அதிபன். சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான மழைங்க. நம்ம கிளம்புறோன்னு சொல்லிட்டு விளாகோட சேர்த்து மழையும் வந்துருச்சு. என் காலேஜ்லேருந்து நான் 5:30 மணிக்கு கிளம்புனேன். 6:30 மணி வரைக்கும் பக்கத்துலேயே தான் நிற்கிறேன். வேளச்சேரி போகிறதுக்கு ஒரு கோயம்பேடு பஸ் கூட வரல. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஊரே சுற்ற போகிறோம். என் காலேஜ்லேருந்து கிளம்பாக்கத்துக்கு ஒரு பஸ் ஏறினேன். கிளம்பாக்கத்தில் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தாம்பரம் போகிற பஸ்ஸில் ஏறி வண்டலூர் வரைக்கும் வந்து வண்டலூர்லேருந்து கிளம்பாக்கத்துக்கு வாக்கிங்லேயே வந்தேன். கிளம்பாக்கத்துலேருந்து 3வது MTC பஸ்ஸு வேளச்சேரிக்கு ஏறணும். வேளச்சேரி பேபி நகருக்கு போக வேண்டியது. ஆனால் விஜயநகர் வரைக்கும் தான் பஸ் போகும். அதனால் விஜயநகர்லேருந்து 1 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு ஒரு வழியாக பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. வேளச்சேரி பேபி நகர் ஒரு வழியாக காலேஜ்லேருந்து ஒரே பஸ்ஸு தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தேன்னா 570X எடுத்தேன்னு வைங்களேன், ஒரு 2 மணி நேரத்தில் வந்து இங்கே இறங்கிடலாம். மழை பெய்யுது, பஸ் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் சுற்றி வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ட்ராவல் லாக் தான். ரொம்ப நாள் கழிச்சு, அது ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம்னே சொல்லலாம், ஒரு 1.5 வருஷம் கழிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏசியன் எக்ஸ்பிரஸ் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேபி நகர்லேருந்து எடுத்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்னொரு பஸ் லாக்காக ஒரு ஸ்பெஷலான பஸ் தான், ஒரு வால்வோ செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு. இங்கே தாங்க நின்றுருக்கு. இந்த பஸ் இல்லை, இந்த பஸ்ஸு ஜப்பர் டிராவல்ஸ். இன்றைக்கி ஜப்பர் டிராவல்ஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட ஒரு வால்வோ பஸ்ஸு நைட் டைம் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஸ்பெஷலான பஸ். இந்த பஸ்ஸுக்கு இந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நேமே இருக்குது. ஏன்னா செமையான ஒரு சர்வீஸாக இருக்கும். டைமிங் படியும் சரி, ஃபேர் படியும் சரி, அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சரி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நம்மளும் இன்றைக்கி வந்திருக்கோம். ஜப்பர் டிராவல்ஸ் வால்வோ மல்டி ஆக்சில் ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸுக்கிட்ட வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:25 ஆகுது. 10 மணிக்கு பஸ், 35 மினிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க பஸ்ஸோட எக்ஸசைஸ்லாம் பார்த்துடலாம். பஸ்ஸோட எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே பெரிய பஸ்ஸுங்க. ஆனால் நம்ம பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வால்வோ பஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பஸ்ஸோட எக்ஸசைஸ்லாம் பார்த்தாச்சுல, வாங்க உள்ளே போய் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறி போனோம்னா நம்ம டிரைவர் கேபின் வந்துருச்சுங்க. வால்வோ B11R கேபின். ஸோ இந்த கேபினுக்கு நம்ம கேபின் ரைட் பண்ணுறதுக்கு கோயம்பேடை விட்டு அவங்க வெளியேறதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ வாங்க உள்ளே போய் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தரலாம். பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்குள்ளே வந்திருக்கோங்க. இப்போ தான் ஆக்சுவலாக பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தோன்னே எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கேங்வேஸ்லேருந்து உள்ள சீட்ஸ் வரைக்கும் எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 சீட் இல்லை, செமி ஸ்லீப்பர். ஆக்சுவலாக காப் சப்போர்ட்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்ஸ்லாம் வந்துட்டு பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படியே டேரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்க டேரெக்டாக பேசஞ்சர் உள்ளே வந்தோடனே அவங்க அப்படியே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு என்னென்ன எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றது. பட் ஓவராலாக உள்ளே வந்தோடனே பஸ்ஸில் இருக்க அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பருங்க, நல்லா இருக்குது. ஏன் சீட் இல்லை, நான் ஏன் சீட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. நான் இங்கே சும்மா பின்னாடி ஒன்று இருக்குது, அதில் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃப் சப்போர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான லிவர்ஸ்லாம் கூட இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா புஷ் பேக்கு. ஸோ இந்த புஷ் பேக் அண்ட் ரெண்டாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டு. அதேமாதிரி ரைட் சைட்லேயுமே உங்களுக்கு சேம் அப்படியே இருக்கும். உட்காந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க. குஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது. ப்ளஸ் சீட்டுக்கான கவர்ஸு, அது போக பேசஞ்சர்ஸ்க்கான கம்பிளி அதுவும் நல்லா கொடுத்துருக்காங்க. சீட் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு ஹார்ம் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸ்க்கான கம்பளி எல்லாம் அப்படியே மேலே வச்சுருப்பாங்க. அண்ட் சைடில் அந்த லீவர்ஸ், ஆம்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி அண்ட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கிளாக் ப்ளஸ் டெம்பரேச்சரையும் காட்டுது. புஷ்பேக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அம்மா அடி செம்மையாக அப்படி எடுப்பாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு. நைஸ், நல்லாவே பின்னாடி சாயுது. ஸோ அந்த கார் சப்போர்ட்டிங் கொஞ்சம் தூக்கி விட்டு புஷ்பேக்கி நல்லா இழுத்து விட்டோன்னு வைங்களேன், ஸ்லீப்பர் மாதிரியே நல்லா தூங்கிட்டு போகலாம். நைஸ். அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேசஞ்சருக்குமே ஒரு லீடிங் லைட் இருக்கும். ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் ரொட்டேட்டபிள் டைப் ஏசி வந்துட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம், லக்கேஜ் ரேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் ரொம்பவே பெருசுங்க. வால்வோ யூஸ்வலாகவே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கான ஸ்க்ரீன்ஸ் நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஓவரால் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குதுங்க, அருமையாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த ஃப்ரண்ட்டில் இந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் செட்டில் ஆகிட்டு கேபின் ரைடு தான். வால்வோ கேபின் ரைடு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காகவே இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறேன். ஸோ பஸ் இங்கே வேலைச்சேரிலேருந்து கிளம்பி பிக்கப்லாம் இருக்குது. கோயம்பேடுலாம் தாண்டினதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் ஜோன்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்து ஃபுல்லாக கேபின் ரைட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் நான் புக் பண்ண சீட்டு. இந்த ஃப்ரண்ட் ரோவில் A1 இதுதான் போட்டிருக்கேன். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பின்னாடி சீட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஃப்ரண்ட் ரோன்றனால சீட் இருக்காதுன்னு இப்படி கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் இட். நைஸ்ங்க, நல்லாயிருக்கு. இந்த வருண பகவானுக்கு என் மேலே என்ன காண்டினே தெரிலிங்க. எதுவும் ஸ்பை வச்சிருக்காரா என்னன்னு தெரில. சொர்க்கலோகத்தில் அங்கேருந்து எப்போ நான் ட்ரிப்பு கிளம்பினாலும் கரெக்டாக மற்ற நாளில் விட்டுறாரு. நம்ம எங்கேயாவது ரூமில் ஃப்ரீயாக இருக்கும் போது நல்லா அப்படியே ரூமில் இருந்து ரிலாக்ஸாக இருக்கும் போது மழை பெஞ்சுனா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வராது. ட்ரிப்புன்னு நான் கிளம்புனேன்னா அவருக்கு யாரோ இன்சைடர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த ரேட்டுக்கு பின்னாடியே வந்துடுறாங்க. இன்றைக்கி இந்த பஸ்ஸை புக் பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக தெரியும், வீட்டுக்கு போகிறது ஒன்று. ப்ளஸ் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு வால்வோலாம் ட்ரை பண்ணி, அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு வால்வோ பஸ்ஸில் ஜேர்னி பண்ணணும், அந்த கேபின் ரைட் ஃபீல் எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த பஸ்ஸை இன்றைக்கி புக் பண்ணேன். புக்கிங் எப்போ பண்ணேன் தெரியுமா, இன்றைக்கி காலைல தாங்க. இன்றைக்கி நைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி காலைல ஒரு 9 மணிக்கு தான் புக்கிங்கே பண்ணேன். அப்போ ஒரு டிக்கெட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு வீக்கெண்டு கிடையாது, வீக் டே, புதன்கிழமை ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அவ்வளோக்கா டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில் ஆகும். அந்த டே ட்ராவல் ஆகிற அன்றைக்கி டேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில் ஆகும். ஸோ காலையிலே கொஞ்சம் புக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ரோலே பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டேன். ரூட்டெல்லாம் நம்ம வழக்கம் போல் பார்த்தது தான், சென்னை டு பெங்களூர் அதே ரூட் தான். பட் பிக்கப் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. இங்கே வேளச்சேரியிலேருந்து பள்ளிக்கரணை வழியாக சேலையூர் அப்படியே தாம்பரம் போயிடுவாங்க. தாம்பரத்துலேருந்து அந்த GST ரோட்டில் இருக்க ஃபுல் பிக்கப் பாயிண்ட்ஸையும் முடிச்சு கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து 11:15 எடுப்பாங்க. எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஓசூர் பெங்களூர் போய் ரீச் ஆகிறதான் கணக்கு. நம்ம ஜபர் டிராவல்ஸோட க்ரூ நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? ஷமீல் அகமத். ஓகேங்கண்ணா. எத்தனை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? 3 வருஷமா இருக்கீங்க. ஓ ஓகே சூப்பர் சூப்பருங்கண்ணா. அப்படியே நம்ம அட்டெண்டர் அண்ணா நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? கண்டக்டர். அவங்க பேர் ஆனந்த். ஓகேங்கண்ணா. எப்பயும் போல உங்கள் பணி சிறப்பாக அமையறோட வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. பஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது பஸ் கிளம்புறதுக்கு. 9:45 அது 9:50க்கு இங்கேருந்து கிளம்பி ஆப்போசிட் போகணும். அந்த ப்ளூம் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் பிக்கப். ஸோ ஆப்போசிட்டுக்கு வந்து சுற்றி வந்து வரணும்னு சொன்னாங்க. ஸோ பஸ் கிளம்ப டைம் ஆகிடுச்சு மோஸ்ட்டாக. பைக்கு நார்மலாக ஓட்டினா பரவாயில்ல, எதுக்கு இப்படி சவுண்டு கொடுத்துட்டே ஓட்டுறாங்கன்னு தெரில. ஓகே ஃபைன், பரவாயில்ல. பேஸ் மக்களே, நம்ம ஜேர்னி நம்ம ஜப்பர் டிராவல்ஸ் வால்வோ V11R மல்டி ஆக்சல் ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸை ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆன் டைம் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். வேளச்சேரி பேபி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து. இங்கேருந்து உங்களுக்கு பிக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி போயிட்டு பள்ளிக்கரணை, அங்கேருந்து தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேருந்து ஏர்போர்ட் ரோடு GST ரோடு வழியாக கோயம்பேடு போவாங்க. அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே போர்டிங் ஆப்பெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அண்ட் கேபின் ரைடுக்கு ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி நம்ம கவர் பண்ணுவாங்க. இப்போ வாங்க சீட்டில் போய் செட்டில் ஆகிக்கலாம். ஸோ எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. பெவர்லி நைஸ்ங்க. நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இப்படி வச்சுருவோம், அவ்வளோதான். நமக்கு அதான் சொன்னேன் இல்லையா, மற்ற சீட்ஸ்லாம் சீட்ஸுக்கு பின்னாடி இருக்கும், நமக்கு வந்து ஃப்ரண்ட்டுன்றனால இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இது ரொம்ப வசதியாகவும் இருக்குங்க. கேபின் இப்படியே கவர் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குது இல்லையா. நம்ம எஞ்சி போய் அங்கே உட்காரணுன்ற அவசியம் கூட இல்லை. பட் நான் எஞ்சி போயிடுவேன், அது வேறு விஷயம். பட் இங்கேருந்து இப்படியே கவர் பண்ணலாம், நல்லா இருக்குல்ல. செம்ம சைலண்ட்டாக இருக்குது. வால்வோ யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃப்ரண்ட்ல சவுண்டே இருக்காது. ப்ளஸ் ஏசி ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இதெல்லாமே கண்டிப்பாக கொடுக்குற ஃபேருக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக தாங்க இருக்கும். எக்ஸ்பிரஸ்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பெருசாக இருக்குங்க. நல்லா காலை நீட்டி விட்டு தூங்கலாம்.
நல்ல வேலைங்க. நான் vlog எடுத்துகிட்டு இருக்கப்போ வெளியே இருந்துச்சு, அங்கே வேலை சைடில் கவர் பண்ணிட்டு இருக்கும் போது கூட தூரிட்டு தான் இருந்துச்சு. அதனால் சரி எப்படியோ வெளியே நின்று கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை ஊற்றிட்டு இருக்கு. சென்னை சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரியான மழை. ஃப்ரண்ட்டில் நான் மொதல் ஷாட்லேயே காமிச்சிருப்பேன், காலேஜுக்கிட்ட எப்படி மழை பெஞ்சிட்டு இருந்ததே பார்த்துருப்பீங்க. சென்னையில் மழை பெஞ்சா எப்படி தாங்க, அநியாயத்துக்கு மழை பெய்யும். அப்புறம் வெயில் அடித்தா அதுக்கும் சேர்த்து வச்சு வெயில் அடிக்கும். மழை வந்துட்டு போக போக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க போகுது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பூரா தண்ணியாக தான் இருக்குது. போகிற வழியில் பூரா பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் போக போக நைட்டில் பார்த்தீங்கன்னா நியூஸில் இப்போ தான் பார்த்தேன், இன்னும் நிறையா மழை இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சும்மா கேபினுக்கு போய் ஃப்ரண்ட்டில் நின்று பார்ப்போம், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா எனக்கே பயமாக தாங்க இருக்குது. சென்னையில் வாழ்ந்தா வருஷத்தில் ஒரு 4 மாதம் இப்படி தான் வாழ கற்றுக்கணும் போல். மழை பெஞ்சிச்சுன்னா இப்படி தாங்க, ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் வேளச்சேரி பேபி நகரில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பிக்கப் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் பள்ளிக்கரணை, மேடவாக்கம், செம்பாக்கம், சேலையூர் வழியாக தாம்பரம் வந்துடும். தாம்பரத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் ரோடு தான். குரோம்பேட்டு, பல்லாவரம், மீனம்பாக்கம், ஆலந்தூர், ஈக்காடு தங்கல், அசோக் பிள்ளையர் வழியாக கோயம்பேடுக்கு போயிடுவாங்க. கோயம்பேடுலேருந்து அதுக்கப்புறம் மதுரவாயல், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அதுதான் லாஸ்ட் பிக்கப் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. ரெகுலராக போகிற டைமிங்கை விட இன்னைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அது அவங்க சைடு ஃபால்ட்டு கிடையாது, மழை வந்தனால தான். அதுவும் ரொம்பவே பெரிய மழை. அண்ட் கண்டிப்பாக டிராஃபிக்கும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் ஸ்லைட்டாக ஒரு டிலே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது இப்போ தான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு. ஸோ சார்ஜிங் போர்ட் பக்காவாக ஒர்க் ஆகுது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போகிற பாதையை பாருங்க, ஃபுல்லாக தண்ணி தான். அப்படியே அது ஐலாண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த பக்கமும் சரி, இந்த பக்கமும் சரி, ஃபுல்லாக அந்த மழை பெஞ்சதில்ல தண்ணி தான் தேங்கியிருக்கு. இங்கே கோயம்பேடு வந்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஜப்பர் ட்ராவல்ஸோட ஆஃபீஸ் ஆமா. ஸோ இங்கேருந்து தான் எல்லா பேசஞ்சர்ஸ் கோயம்பேட்டில் புக் பண்ணுற பேசஞ்சர்ஸ் எல்லாமே போர்டிங் இங்கே தான். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் நின்றுருக்கு. சற்று டயர்டாக இருக்குது மக்களே, தூக்க வர மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வேலூர் போகிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரோடு ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்குன்றனால அவ்வளோக்கா ஸ்பீடாக போக முடியாது. ஸோ வேலூர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்வோட ஃபுல் ஸ்பீட் நம்ம பார்க்கலாம். நான் வந்ததே ஆக்சுவலாக அந்த கேபின் ரைட், வால்வோ கேபின் ரைட் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்ததே. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த ஸ்டெச் தூங்கிடலாம், இப்போ போய் கேபினில் உட்காராமல் வேலூர் வரைக்கும் தூங்கிட்டு வேலூர் தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்ல நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. அந்த ரெஸ்ட் ஸ்டாப் தாண்டி நம்ம ஃபுல்லாக கேபின் ரைட் கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அங்கே திருப்பி உங்களை ஏர்லி மார்னிங் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உட்காந்தே தூங்குவோம். குட் நைட் மக்களே. குட் மார்னிங் கைஸ். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:40 ஆகுதுங்க. 2:30 வந்துட்டாங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிருக்காங்க. வேலூர் தாண்டி பள்ளிக்கொண்டால நிப்பாட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் ப்ளஸ் ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் மாதிரி நிப்பாட்டிருக்காங்க. செம்மையான ஒரு ரைடாக இருந்துச்சுங்க வால்வோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்து நம்ம ஃபுல்லாக கேபின் ரைட் கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபேர் டீடைல்ஸ் முக்கியமான விஷயங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேர் வந்துட்டு ரொம்ப சீப்புங்க. நைட் டைம் ஜேர்னி பண்ணுறதுக்கு கூட ஒரு வால்வோ சீட்டு கூட பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணப்போ என்ன ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸுங்க. 500 ருபீஸ் நான் புக் பண்ணேன். ப்ளஸ் அந்த புக்கிங் சார்ஜஸ் ஒரு 40 ருபீஸ்னு சொல்லி 540 ருபீஸ் புக் பண்ணேன். ஆனால் அந்த ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுக்குமே ஒரே ஃபேர் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டுக்கு ஒரு ரேட்டு, லாஸ்ட்டில் இருக்க சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி, 425 என்ன கூட இருந்துச்சு, அந்த ரேட்டு கூட கொடுத்தாங்க. அண்ட் நடுவில் இருக்க சீட்ஸு இன்னும் கொஞ்சம் ஃபேர் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்ட் வைஸ் அந்த என்னென்ன சேஞ்சஸ் இருக்குமோ
அந்த சேஞ்சஸ் பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ரொம்பவே கம்மி இல்லையா இந்த ரூட்டில் ஒரு வால்வோ ஏசி சீட்டர், அது ஒரு நைட் ஜேர்னி பண்ணுறதுக்கு சென்னை டு பெங்களூர் 500 rupeesன்றது ஒரு வீக் டேயில் ரொம்பவே டீசெண்டான ஒரு ஃபேரு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை விரும்பி இந்த ரூட்டில் போகிறாங்களே. வால்வோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ளஸ் ஒரு நைட் ஜேர்னி நல்லா பக்காவான டைமிங்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ளஸ் இப்படி ஒரு கம்மியான ஃபேருன்றனால தான் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் கோர்ஸ்கள் நிறைய பேர் இந்த மார்னிங் அங்கே போயிட்டு ஏதாச்சும் வேலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிஸ்னஸ் விஷயமாக ஏதாவது ட்ராவல் பண்ணுறவங்களாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்துட்டு இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாக போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் கேபின் ரைடு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். போய் பார்ப்போம். கேபின் ரைட் ஆரம்பமாயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வால்வோவில் ஃப்ரண்ட்டில் உட்காந்து இப்படி ஃபுல் ஸ்பீட் ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம். அதோட பார்த்தீங்கன்னா பயங்கர சைலண்ட்டாக இருக்கும்னு எப்போவுமே நான் சொல்வேன்ல, அதே மாதிரி சைலண்ட்டாகவே தான் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி இந்த சஸ்பென்ஷன்ஸ்லாம் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி கப்பலில் மிதக்கிற மாதிரியே இருக்குங்க, செம்மையாக அந்த ஃபீல் இருக்கும். இன்றைக்கி ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலில் ஓவர்டேக்ஸ் தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீல். முன்னாடி நான் உட்காந்து கண்ணில் பார்த்த எல்லா பஸ்ஸையுமே நெருக்கி எல்லா பஸ்ஸையுமே ஓவர்டேக் பண்ணிட்டே தான் போனாங்க. அருமையாக இருந்துச்சு. நான் கேபின் ரைட் பண்ண இந்த ஸ்ட்ரெச்சில் மட்டுமே நெருக்கி 10 to 15 பஸ்ஸஸ் ஓவர்டேக் பண்ணிட்டே போனாங்க. அப்போ ஃபுல் ஜர்னியில் நினச்சி பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். இந்த பஸ் அதிகபட்சமாக போகக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 km/h வரைக்கும் போவாங்க. ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி நல்லா ஓட்டுவாங்க. அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 years முன்னாடியே சொல்லியிருப்பாரு. நான் கூட பயங்கர ஸ்பீடாக போவாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் அது சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் ஹைவேஸில் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வால்வோ பஸ்ஸுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் லெவல், அதே மாதிரி அதே டயத்தில் உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு நல்லா கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு அழுங்கல் குழுங்களும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல போகிறாங்க. இன்னும் நிறைய எக்கச்சக்கமான பஸ்ஸஸோட ஓவர்டேக்ஸ்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கு. கேபின் ரைட் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இந்த ஸ்ட்ரெச் வேலூர் தாண்டினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2-3 இடத்துல டைவர்ஷன்ஸ் போட்டிருக்காங்க.
வாணியம்பாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. என்னன்னு தெரியல, அது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு டைவர்ஷன் போட்டிருந்தனால ஒரே சைடு போயிட்டு இருந்தது. ஃப்ரண்ட்ல ஏதோ லாரி ஸ்லோவாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துக்கும் போல. ஸோ பின்னாடி வரிசையாக அப்படியே எல்லா வண்டியும் நின்று இருந்துச்சுனால ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. க்ரூ மெம்பர்ஸ் 2 பேருமே, டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க. என்கிட்டயுமே நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பேசஞ்சர்ஸுமே ரொம்ப நல்லா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அவ்வளோதாங்க, கேபின் ரைட் முடிச்சுட்டு திருப்பி நம்ம சீட்டுக்கு வந்துட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 3:50 ஆச்சு. இன்னொரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம ஒசூரே ரீச் ஆயிரும். கிருஷ்ணகிரி அப்புறம் ஒசூர் தான். அருமையான ஒரு வால்வோ கேபின் ரைட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம ஸ்பீடான ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக ஃப்ரண்ட்ல உட்காந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓவரால் இந்த பஸ் ஜேர்னியுமே இன்னைக்கு நமக்கு சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு வால்வோ பஸ் ஜேர்னியாகவும் இருந்துச்சு. இந்த சென்னை பெங்களூர் ரூட்ல ஒரு ஓவர் நைட் ஜேர்னிக்கு இவங்க ரொம்பவே சீப்பான ஒரு பிரைஸ்ல டிக்கெட் ஆஃபர் பண்ணி இந்த பஸ் ஜேர்னி இந்த சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வீக் டேஸ்ல இந்த ரூட்ல நைட் ஜேர்னி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பெங்களூர்லயுமே நிறைய டிராப்பிங் பாயிண்ட்ஸ் கவர் பண்றாங்க. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா மடிவாள வரைக்கும் போற வழியில இருக்க எல்லா டிராப்பிங் பாயிண்ட்ஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் கேஆர்புரம் டின் ஃபேக்டரி வரைக்கும்லாம் போயிட்டு அங்க இருந்தா மெஜஸ்டிக் லாஸ்டா வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம இங்க ஒசூர்ல இறங்கி இந்த ஜேர்னியை முடிச்சுக்க போறோங்க. ஸோ இன்னொரு 1 ஹவர் இருக்கு. ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஒசூர்ல இறங்கி உங்களுக்கு காலைல என்ன கார்டு கொடுக்குறேன். குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. டிலே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று வந்து சுச்சுவேஷன் சென்னையில் பயங்கரமாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. அதை விட்டு நம்ம வெளியே வந்தது பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இவங்க யூஸ்வலான டைம் படி ஆப்ரேட் பண்ணியிருந்தா ஏர்லியராகவே வந்திருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஸ்பீடாக இருந்துச்சு. அந்த கேபின் ரைடெலாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. பட் சென்னைக்குள்ளே அந்த மழை வந்து இன்றைக்கி காலையில் தாங்க நியூஸ்லாம் பார்க்குறேன். பல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி இருக்குது, வெள்ளம் வந்த மாதிரி அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸாக இருக்குங்க. சென்னையில் நிறையா பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் நல்லா கன்வீனியன்ட்டான ஒரு டைமிங்ஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா தூக்கம் தாங்க வந்துச்சு. எனக்கு கேபின் ரைடுக்கு போகிறது கூட மனசே வர கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போய் வேலூர்லேருந்து வாணியம்பாடி வரைக்கும் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து படுத்து தூங்கிட்டேங்க. கிருஷ்ணகிரி வந்ததெல்லாம் தெரியாது. சூளகிரி தாண்டினதுக்கப்புறம் தான் ஒசூர் வருது. அதனால் கஷ்டப்பட்டு முழிச்சிடுறா இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி இறங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வால்வோ பஸ் ஜேர்னி பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அதை இன்னைக்கு முடிச்சிட்டோம். குளிருதுங்க. செப்டம்பர்லாம் தாண்டியாச்சுன்னா இங்கேயும் குளிர ஆரம்பிச்சிடும். டக்குன்னு வீட்டுக்கு போவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி. ஒரு சூப்பரான பஸ் சென்னை பெங்களூர் ரூட்டில் ஒரு வால்வோ பஸ் நைட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப மினிமலான ஒரு ஃபேரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம ஜபர் டிராவல்ஸ் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.